ஸ்வீட்டோட கலரு அதில் அப்படியே நம்ம மில்க் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறத சாப்பிட்டாதாங்க தெரியும், சொன்னால் புரியாது. வாவ், யம்மி, டேஸ்டி. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ வெல்கம் டு மை சேனல் குக் வித் அம்முரு. இன்றைக்கி ஸ்பெஷல் டபுள் கா மீட்டா. அதுக்கு தேவையான பொருள் ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம், சுகர் எடுத்துக்கலாம். 5லேருந்து 6 வரைக்கும் ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. அதோட ஓரத்தை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். டபுள் கா மீட்டானா என்னென்னு நினைக்கிறீங்க? இந்த ப்ரெட்டை வந்து டபுள் ரொட்டின்னு சொல்லுவாங்க. மீட்டானா தெரியும், சுகர். ஸோ இதை வந்து டபுள் கா மீட்டான்னு சொல்கிறாங்க. ஹைதராபாத்தில் உள்ள ஒரு ஃபேமஸ் ஸ்வீட்டுங்க. நம்ம ஊரில் எப்படி கேசரிலாம் எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி இங்கே இது. ஓகே, இப்போ சின்ன சின்ன பீசஸ் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா? ஆக்சுவலாக இதை வந்து நெய்யில் தான் பொரிக்கிறாங்க. ஆனால் நான் இன்றைக்கி எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எண்ணெயிலே பொரிச்சு எடுக்கலாம். இந்த ப்ரெட் வந்து ஆல்ரெடி ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் போட்டோடனே நம்ம ஃபஸ்ட்டு திருப்பிடணும். ஏன்னா கருகாமல் பார்த்துக்கணும். அப்படியே திருப்பி விட்டுட்டே இருங்க. கலர் வந்து ரொம்பவும் நம்ம கருக விடாமல் ஜஸ்ட் அப்படியே ஒரு கோல்டன் ப்ரௌன், அதாவது பொன்னிறமாக வர்ற வரைக்கும் பெருகு. நல்லா இப்படி பொரிச்சிக்கிறோம். ஜஸ்ட்டு பொன்னிறம் வந்தவொடனே எடுத்துருங்க, அவ்வளோதான். எண்ணெய் எல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி சேம் மெத்தடில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கலரை பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. சரி, இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். சுகர் போட்டு 1 பவுல் சுகர் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி 1 பவுல் தண்ணி. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண அவசியம் இல்லை. அதே மாதிரி ரொம்ப கம்பிப்பாக வரணும் அப்படின்னு. ஜஸ்ட் அந்த சுகர் வந்து நமக்கு மெல்ட் ஆனால் போதும். நல்லா அதை அப்படியே நல்லா கரைச்சி விடணும். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்கு. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா கலர் ஆட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் இந்த ஒரு சிட்டி அளவுக்கு தான் நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா சுகர் கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். மேக்ஸிமம் எல்லாமே அப்படியே மெல்ட் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த சுகர் மெல்ட் ஆனால் போதும் நமக்கு. ரொம்ப வந்து நம்ம அந்த பாகு கன்சிஸ்டன்சி அது இதெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் அதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பொரித்து வச்ச ப்ரெட்டை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோ ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபிங்க. எல்லாருமே பண்ணலாம் வீட்டில். நல்லா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணி வச்சுட்டு இப்போ எடுத்து பாருங்கள். ஜஸ்ட் அந்த ப்ரெட்டு வந்து அந்த சுகர் சிரப் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு பார்த்தீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சது. ஈஸியான ரெசிபிங்க. ஈஸியாக நம்மளே பண்ணலாம், வீட்டிலே பண்ணலாம். அதை விட இந்த கல்யாண வீட்டுக்கு போனால், நான் இங்கே ஹைதராபாத்தில் நான் எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் எனக்கு கம்பல்சரி இந்த ஸ்வீட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் நட்ஸு எல்லா நட்ஸும் ஆட் பண்ணுவாங்கங்க. நான் வந்து வீட்டில் இருக்கிற முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் அங்கே நமக்கு கிடைக்கும்போது வால்நட்ஸு, பிஸ்தா எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அப்படியே ஜஸ்ட்டு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம சூடாக சாப்பிட்லாம். சூடாக சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஈஸியாக வீட்டிலே பண்ண ரெசிபிங்க. சிம்பிள் அண்ட் டேஸ்டி. அந்த ப்ரெட்டை பாருங்கள், அப்படியே அது அந்த சுகர் சிரப் ஃபுல்லாத்தையும் உறிஞ்சிருச்சு. இதை அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐடியா இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இதை எப்படி சாப்பிட்ணுங்கிறதையும் பாருங்கள். இப்போ இந்த ப்ரெட்டு, அதாவது நம்ம பண்ண இந்த டபுள் கா மீட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா, மில்க்கு நல்லா ஆற வச்சு காய்ச்சி ஆற வச்ச மில்க், நல்லா கெட்டியான பாலாக இருக்கணும். அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி, இதை ஃபஸ்ட்டே நம்ம ஊற்றலாம். ஆனால் அந்த ப்ரெட்டோட ஷேப் ஃபுல்லாக குழஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம சாப்பிடும்போது ஊற்றிக்கலாம். பார்த்திங்களா எப்படி? அதுவும் கூட இந்த ப்ரெட்டு வந்து அப்சர்வ் பண்ணதுனால நமக்கு ஃபுல் அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. இது மாதிரி நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.